இன்னைக்கு வீடியோல எப்படி ஒரு இன்விடேஷன் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோ கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேன்வா ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு இதில் இன்விடேஷன் சர்ச் பண்ணுங்க. ஸோ சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் விசிபிள் ஆகிடும். ஸோ விசிபிள் ஆகிட்டு ரிலேட்டட் பிளாங்க் இன்விடேஷன் கொடுத்துட்டு ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டு இதில் நான் வந்துட்டு ஸோ வெட்டிங் இன்விடேஷன் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நான் வந்துட்டு 2 சூஸ் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு ஸோ நான் இந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ப்ரீமியம் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீ டெம்ப்ளேட் ஒன்றாலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் பாருங்க, ஸோ மெத்தட் ஒன்று தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ இது ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ நான் வந்துட்டு ஃப்ரீயாக எப்படி எடிட் பண்ணலாம், ப்ரோ எடிட் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு ஸோ எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருக்கிறதுனால நான் வந்து இதை எடிட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு இதில் நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ இது டிசைன் அப்படியே இருக்கட்டும், உள்ள நம்ம டெக்ஸ்ட் மட்டும் தான் மாற்ற போகிறோம். ஏன்னா இதை நம்ம ஏதோ மாற்றினோம்னா அந்த இதே ரொம்ப எப்படின்னா பார்த்தீங்கன்னா அதோட ஒரிஜினாலிட்டி போயிடும். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ வெட்டிங் இன்விடேஷன், ஸோ இதில் நேம் மாற்றுறேன். ஓகே, ஸோ ஏதாவது நேம் கொடுக்குறேன். ஸோ ரேணு அந்த மாதிரி நான் கொடுத்துட்டு ஸோ இந்த கான்டாக்ட்ஸ் எப்படி இருக்கும். இப்போ வந்து ஸோ நான் வந்து தேர்ஸ்டே அப்படின்னு கொடுக்குறேன். டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா Jan 2025. ஸோ இதில் நம்ம அட்ரஸ் வேணா நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம மாற்றிட்டு இதை நம்ம என்ன பண்ணோம், நம்ம டவுன்லோட் பண்ணோம். நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணோம், செலக்ட் பண்ணிட்டு இதில் பிடிஎஃப் இருக்கும். ஸோ பிடிஎஃப் பிரிண்டர் ஸ்கேனர் நீங்கள் மெயில் அனுப்பல மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறது இதாக வச்சுருப்பாங்க. ஸோ இது பிடிஎஃப் ஸ்கேனர் கொடுத்துட்டு கரண்ட் பேஜ் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துறேன். ஸோ டவுன்லோட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதை தமிழில் பண்ணுவோம். ஸோ தமிழில் வந்துட்டு பண்ணுறதுக்கு ஸோ இவங்களோட இதை எடுத்துப்போம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ் பண்ணுறதுக்கு ஸோ இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிட்டு ஸோ கூகுள் போய்ட்டு இங்கிலீஷ் டு தமிழ் டைப் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ திரும்ப கொடுக்குறோம். இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு கிளிக் பண்ணால் இதை நாங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆகிட்டு ஸோ இதை நம்ம ஸ்டைல் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நாம் அதை அப்படியே டிஃபால்ட்டாக பண்ணணும். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அடிக்கும் போது டிஃபால்ட்டாக வந்து அவ்வளோ ஸ்டைலிஷாக தமிழில் யூஸ் பண்ண மாட்டாங்க. எங்கேயோ உங்களுக்கு தெரியும். நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணேன். ஸோ நான் வந்துட்டு சரண்டா அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ அடுத்து வந்து இதை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு ஸோ அடுத்து வந்து இதே நம்ம ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து பேக் சைட் ஐ மீன் 2வது பேஜ் வேணும்னா ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஸோ இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுவோம். ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இதை நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு இதை நம்ம அப்படியே ஃபில்லாக வச்சுட்டு ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துருவோம். அந்த டிசைன் மட்டும் இருக்கட்டும். எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுவோம், ஸோ இந்த மாதிரி நம்ம டிசைன் வச்சுப்போம்.
ஸோ வச்சுட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு டிசைன் வந்துடும். வந்த பிறகு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம ஒரு எலகண்டா நம்ம வச்சுப்போம். வச்சுட்டு இதில் வந்துட்டு நம்ம இதை ஆட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஆர் சாரி நாம will be waiting your we will be waiting for your preference. நான் வந்துட்டு எலமெண்ட்ஸ் போய்க்கோங்க. எலமெண்ட் போயிட்டு இதில் வெட்டிங் போகணும். வெட்டிங் போயிட்டு டிசைன் எதனா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அடிஷ்னலாக வேறு எதாவது ஆட் பண்ணிப்போம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் யூனிக்காக நம்ம இதை பண்ணுவோம். நம்ம ஆட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நம்ம தான் கொஞ்சம் யூனிக்காக நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு இதை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஸோ ஃப்ரண்ட் பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டவுன்லோட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பிடிஎஃப்னு இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ 1 2ங்கிற பேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. டன் கொடுத்து டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. ஸோ டவுன்லோட் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும்.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக ஒரு வெட்டிங் இன்விடேஷன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வெட்டிங் டிசைன் பண்ணிக்கலாம், வெட்டிங் இன்விடேஷனாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பல டிசைன் மேக் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு சாம்பிளுக்கு வெட்டிங் இன்விடேஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அது மறக்காம சொல்லிருவாங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.